இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனாவை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி. கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு முத்து. மீனா வந்து பூ டெக்கரேஷன் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்காக தான் விதவிதமாக இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ், ரோகிணி, விஜயா 3 பேர் வீட்டுக்குள்ளே வராங்க. மீனாவும் முத்துவும் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனா தலையில் வந்து சேலையை போத்திருக்காங்க. மனோஜ் வந்து அசையாம அப்படியே அதை பார்த்துட்டு வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அப்படியே ஜாட காமிச்சு கூப்பிடுறாங்க. இங்கே பாருமா, அவன் யாரோ ஒரு பொம்பளை கூட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா விஜயா இருந்துட்டு டேய் முத்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வராங்க. உடனே முத்துக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருது. அப்படியே மீனாவை அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுட்டு யாரோ ஒரு லேடி கூட நின்றுட்டு இருக்கிற மாதிரி மீனா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. விஜய் அதை பார்த்தோன்னா என்னடா கன்றாவி இது, எவ்வளோடா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரையோ ரோட்டில் பரவாயில்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்துட்டு எங்க விடுங்க அப்படின்னு சொல்லி இப்படின்னு திமிடுறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ஏமா நீ வேற ஏமா ஆடாம அசையாம நில்லுமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி மீனா பிடிச்சி இழுத்து வச்சிடறாரு. ஏண்டா டேய், வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, ஏய் மீனா எங்கடி போய் தொலைஞ்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எங்கடா அந்த மீனா பூ கொடுக்கறக்கு ஏதாவது வெளியே போயிட்டாலா, அதனால தான் நீ வந்து கண்டவளையெல்லாம் கூட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, அவள் எப்படி பேசுவா, அவள் வாய் எப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ அவளுக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. விஜயா வந்து இப்படி சொன்னோன்னா மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. முத்துவை தள்ளி விட்டுட்டு அத்தை நான் தான் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா வந்து மீனாவை அப்படியே மேலங்கீழையும் பார்க்குறாங்க. வித்தியாசமான கெட்டப்பில் ரொம்ப ஹை லுக்கில் இருக்கிற மீனாவை பார்த்தோன்னா விஜயா வந்து மேலங்கீழையும் பார்க்குறாங்க. என்னடி கூத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு பாத்தியா மீனா, எங்கள் அம்மாவுக்கு மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணுறேன், வேற யாரோ ஒரு பொம்பளை கூட இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு டேய் நான் கூட நீ வேற யாரோ ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்ன உன்னை மாதிரி நினச்சிட்டியாடா, என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கூட வேற ஒரு பொம்பளை தேடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் டேய் நானும் ரோகிணி கூட தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. தெரியும் நீ எத்தனை பேர் கூட எல்லாம் இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ரோகிணிக்கு ஒரு மாதிரி இதுக்கு தான் நீங்கள் வாய் கொடுக்க வேணான்னு சொல்கிறது, நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தள்ளிட்டு போயிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அவர் அப்படியெல்லாம் இல்லாத, அவர் என்றைக்குமே எந்த காலத்துலையும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவரை சந்தேகப்பட்டு பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றியத்தை, நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை வந்து நீங்கள் இந்த வீட்டு பொண்ணாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா விஜயாவே ஒரு மாதிரி ஆகிட்டு இப்படியே பார்த்துட்டு சரி நான் வந்து அதெல்லாம் சொல்ல வரல, இவன் யாரையோ கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் நினச்சிட்டேன், அதனால தான் அந்த மாதிரி பார்த்த உடனே சொல்லிட்டேன், அவங்கவுங்க போய் வேலைக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் இது என்ன கோலம், நீ எதுக்கு இது மாதிரியெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்த நான் வந்து அந்த பூ டெக்கரேஷன்ஸ் இது ஆரம்பிக்க போகிறேன்ல, அதுக்காக வந்து ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிச்சு, அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இந்த ஃபோட்டோ எடுக்கிறது கீட்ட எடுக்கிறதெல்லாம் வந்து வெளியே எங்காவது வச்சுக்க வேண்டியதானே, நடுவில் வீட்டுக்குள்ள நின்று இந்த மாதிரி நின்று இருந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நானே ஒரு நிமிஷம் இதாகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வேலை பார்க்க போனோன்னா ரோகிணி வந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வெளியே போகிறாங்க. போகும்போது பார்வதி கிட்ட இருந்து அடிச்ச 2 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வெளியே போகிறாங்க சிட்டி பார்க்கறக்கு. போகிற வழியிலேயே வித்யாவையும் கூப்பிட்டுட்டு சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. சிட்டியோட ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னா ரோகிணியை பார்த்தோன்னா சிட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. என்ன ஸ்வீட் கொடுக்குறீங்க, அந்த பிஏவே வந்து அப்பவோ இப்போன்னு சொல்லிட்டு இருக்கான், செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அது வேற விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து எனக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதனால தான் சாப்பிட சொன்னால் நீங்கள் பணம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நான் பணம்லாம் கொண்டு வந்துட்டேன், முதல் வேலையை அவனை வந்து எங்கேயோ கேரளாக்கு அனுப்புறேன்னு சொன்னேன், டக்குன்னு அனுப்பிச்சுடு, எனக்கு இந்த பிரச்சனை ஓஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓஞ்ச மாதிரி தான், நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறான். அந்த பணத்தை பார்த்தோன்னே சிட்டியோட மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான், இந்த ரோகிணி வச்சு இனிமேல் அப்பப்போ நம்ம பணத்தை கறக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கும். இல்லை பணம் கொடுத்துட்டீங்களே, வேலை முடிஞ்ச மாதிரி தான், இன்னைக்கே வந்து நான் கேரளாக்கு அவனை அனுப்பிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடணும், இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த பணம் ரெடி பண்ணுறக்கே வந்து பல ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ரோகிணியும் வித்யாவையும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறமா பணத்தை எடுத்துட்டு சிட்டி வந்து ரூம்குள்ளே போய் அந்த பிஏவை பார்க்குறான். கையில் பணத்தை பார்த்தோன்னா என்ன பாஸ் அவள் வந்துட்டாளா, பணத்தை கொடுத்துட்டாளா அந்த ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான்லாம் எத்தனை தடவை கேட்டு அவள் பணத்தை கொடுக்கவே இல்லை பாஸ், நீங்கள் கேட்டோன்னு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லவும் ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க, உனக்கு மிரட்டி ஒழுங்காக கேட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ரோகிணியோட விஷயத்தை மட்டும் நீ முதலே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா உனக்கு அடியாத மிச்சமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறான். அது எனக்கு இப்போ தானே பஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி சொல்கிறான். சரி இந்த விஷயத்த சொன்னதுக்கு வேண்டி உனக்கு நான் பணம் தரேன் தானே சொல்லியிருந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தானே இந்த வேலையை செஞ்சோம், இந்த 50,000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறான். கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம் பாஸ், நீங்கள் அடிதான் கொஞ்சம் எச்சா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஏ சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு சரி எனக்கு வேண்டிய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், இன்னொரு 50,000 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 1 லட்சமாக கொடுக்குறான் சிட்டி. அதை பார்த்தோன்னா அந்த பிஏக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. பணத்தை எடுத்துட்டு 2 மாதத்துக்கு எங்காவது கண்ணு காணாத இடத்துக்கு எங்காவது போயிடும், நல்லா ஊர் சுற்றுப்போ அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறான். அதை கேட்டோன்னு அந்த பிஏ இருந்துட்டு நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல பாஸ், நீங்கள் பணத்தையும் கொடுத்து சுற்றி ஜாலியாக இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து அவனை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. உடனே சிட்டியோட ஆள் பக்கத்தில் இருக்கிற வந்துட்டு ஏன் பாஸ் இந்த ரோகிணி கிட்ட இருந்து 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி பிச்சு வாங்குறதுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒட்டுக்கா கேட்கலாமல அப்படின்னு சொல்லவும் சிட்டி இருந்துட்டு டே தங்க முட்டை இடுற பார்த்து வந்து ஒரே அடியாக கழுத்தை நெரிச்சு கொண்டுறக்கூடாதுடா, அப்பப்போ அது முட்டை போடுண்டா, அப்போ நம்ம வெயிட் பண்ணி எடுத்தா தாண்டா நமக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் சரிதான் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 லட்சம் கொடுத்ததுனால பிரச்சனையெல்லாம் ஓஞ்சுது அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்காங்க ரோகிணி. அப்பப்போ பிச்சு பறன்ற குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்து இந்த சிங்கத்துக்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க ரோகிணி.
இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.